ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அதாவது சுவாலஜியில் சாப்டர் 9 அதோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெம் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு செல்லாக டிஃப்ரென்ஷியேட் ஆகாத ஒரு செல், அதாவது அது என்னவாக வேணால் டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம், அதுதான் வந்து ஸ்டெம் செல். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். ஃபர்தராக அது எந்த மாதிரியான செல்லாக வேணால் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், டிவைட் ஆகலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எப்போவுமே வந்து எத்தனை மைட்டாடிக் டிவிஷன்ஸ் நடந்தாலும் அது வந்து அன்டிஃபரன்ஷியேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸோட டெஃபினேஷன். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து செல்ஃப் ரெனியூவலாக இருக்கக்கூடியது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செல்ஃப் ரெனியூவல், அதே மாதிரி செல்லுலார் பொட்டன்சி. ஸோ செல்லுலார் பொட்டன்சி அப்படின்றது என்னென்னா ஒரு செல் வந்து எந்த மாதிரியான செல்லாக வேணால் டிஃப்ரென்ஷியேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி, அதை தான் வந்து செல்லுலார் பொட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்லோட இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக வேணால் மாறலாம், டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து எந்த மாதிரி செல்ஸ்லேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, எக்டோடோம், எண்டோடோம் அண்ட் மீசோடோம். ஸோ இது 3லேருந்து டிரைவ் ஆன செல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டெம் செல்லோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸில் வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸை போய் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்று வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ எம்ப்ரியோஸில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை தான் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் எப்படி இருக்குமா, ப்ளூரிபொட்டண்ட்டாக இருக்குமா. ப்ளூரிபொட்டன்ட்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒரு செல் வந்து பலவிதமான செல்லாக கூட மாறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. ஸோ அதுதான் வந்து ப்ளூரிபொட்டன்ட். ஸோ ப்ளூரிபொட்டண்ட்டாக மாறும். அது மட்டும் இல்லாமல் 3 லேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்லாக மாறும், அதாவது எக்டோடோம், மீசோடோம் அண்ட் எண்டோடோம் இந்த மாதிரி. ஸோ இப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது. இப்போ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, இப்போ நான் சொல்லிட்டேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது வந்து இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் எதில் இருக்குன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற இந்த பகுதியில் இருக்குது. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு எம்ப்ரியோட ஒரு ஸ்டேஜ். ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டில் எபிபிளாஸ்ட் அப்படின்ற அந்த டிஷ்யூலேருந்து தான் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து மோர் தென் 200 ஸ்டெம் செல்ஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மாறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அழியவே அழியாது, ஒன்று டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இல்லை அதோட ஃபார்மில் அது இருக்கும். ஸோ இப்போ ஒரு மீடியம் கொடுத்தோம், ஒரு கல்ச்சர் மீடியம் கொடுக்குறோம்னா அது வந்து பயங்கரமாக ப்ரோலிஃபரேட் ஆகும், மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து இதுதான் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸோட கேரக்டர்ஸ். அடுத்து வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்லேயும் இருக்கும், அடல்ட்டுங்கிறனால அடல்ட்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கும். இப்போ இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸும் வந்து டிவைட் ஆகி ஒரு புது செல்லாக உருவாகக்கூடியது. ஸோ அடல்ட் செல்ஸ் வந்து மல்டிபொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபொட்டன்ட்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது ஒரு இதிலே வந்து பல டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக மாறும். இப்போ வந்து ரெட் பிளட் செல்ஸு அந்த மாதிரி, இல்லை லிம்போசைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் மல்டிபொட்டன்ட். ஸோ இதுதான் வந்துட்டு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ இருக்கு இல்லையா. ஸோ போன் மேரோவில் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸோடது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக ஒரு டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் இருக்குல்ல, நம்ம எம்ப்ரியோலேருந்து இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்டெம் செல்லாகவே இருக்கலாம், மோர் ஸ்டெம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மசில் செல்லாக மாறலாம், இல்லை ஒரு ரெட் பிளட் செல்ஸாக மாறலாம், இல்லை ஒரு நியூரானாக மாறலாம். நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸோட ஒரு பாத்வே மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டெம் செல் பேங்க். ஸோ இப்போ ஸ்டெம் செல் பேங்க்கோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்டெம் செல் டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஜெனட்டிக் டிசீசஸ்லாம் வருது இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து குறைபாடாக இருக்கும். ஸோ ஸ்டெம் செல்ஸ் கம்மியாக இருக்கிறனால அவங்களோட ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, லங்ஸ், லிவர். ஸோ அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் வெளியே இருந்து அவசியம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெம் செல்ஸ் டோனார் இருப்பாங்கல்ல, இப்போ நம்ம எப்படி பிளட்டை டொனேட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டெம் செல்லை டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிலர் நம்ம கூட டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல் டொனேட் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டெம் செல் பேங்க். இப்போ நம்ம டிஎன்ஏ பேங்க், சீட் பேங்க் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்டெம் செல் பேங்க். ஸோ ஸ்டெம் செல் பேங்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டெம் செல் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து கூட எடுக்கிறாங்க. அந்த பனிக்குடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பனிக்குடம், ஸோ அதுலேருந்து நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்ட் பிளட், அது தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, தொப்புள் கொடியில் ரத்தம் இருக்கும், ஸோ அந்த ரத்தத்தில் நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்பிளிக்கல் கார்டு, அதே மாதிரி பிளாசென்டா, இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிகமான ரிச் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்தெல்லாம் வந்து ஸ்டெம் செல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இப்போது ஸ்டெம் செல், அதை டைப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெம் செல் பேங்க் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 மாலிகுலர் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எலைசா, இன்னொன்று வந்துட்டு பிசிஆர். ஸோ இந்த 2 டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எலைசா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். எய்ட்ஸ் டெஸ்ட்டுனாலே அது எலைசா தான். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹெச்ஐவினா ஹெச்ஐவி வைரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆன்டிஜனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து ஈவா இவாஞ்சல் அண்ட் பீட்டர் பெர்ல்மேன் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 1971. இது எதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸு ஆன்டிபாடிஸ்லாம் டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீரம், அதுக்கப்புறம் யூரின், இந்த மாதிரி சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இதில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து டயக்னோஸ்டிக் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. டயக்னோஸ்டிக் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ டயக்னோஸ்டிக் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போது இதுதான் வந்து அந்த ஹெச்ஐவியோட அந்த எலைசாவோட ப்ரொசீஜரு. ஃபஸ்ட்டு வந்து கோட்டிங் பண்ணுவாங்க, அதாவது ஆன்டிஜன் அதை வந்து கோட் பண்ணுவாங்க. கோட் பண்ணிட்டு மற்ற இதில் போய் அட்டாச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரீ சைட்ஸில் இப்போது ஒரு அந்த பிளேட் இருக்கும், அதை எலைசா பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மற்ற சைட்ஸில் போய் அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு பஃபரை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போ இந்த ஆன்டிஜன் அட்டாச் ஆகாத சைட்ஸ்லலாம் போய் இது பிளாக் பண்ணி விட்ரும். ஸோ நமக்கு ஆன்டிஜன் இருக்கிற இடத்துல மட்டும் ஆன்டிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மற்ற சைட்ஸை பிளாக் பண்ணுறதுக்காக பிளாக்கிங். ஸோ அடுத்த டிடெக்ஷன், அடுத்த ரீட் அவுட்னு இருக்குது. ஸோ இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புக்கில் வந்து ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெச்ஐவி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையில் சீரம் கொடுக்குறாங்க. சீரம்னா பிளட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ சீரமோ இல்லை பிளட் சாம்பிள் கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ நம்ம அதுலேருந்து சீரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து எலைசா பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். எலைசா பிளேட்டில் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு அந்த சாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஆன்டிஜன் இருக்கும் கண்டிப்பாக. ஆன்டிஜன் அப்படின்றது அந்த வைரஸ். ஸோ அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலைசா பிளேட்டில் அந்த சாம்பிளை வைக்கிறாங்க. ஸோ சாம்பிளை வச்சோடனே கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், ஆன்டிஜன் இருக்கும். ஆன்டிஜன்றது அந்த வைரஸ் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த இப்போ வந்து ஒரு ஆன்டிஜனுக்கு அதை காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஆன்டிபாடி இருக்கும், அது வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கையில் என்ன இருக்கும்னா ஹெச்ஐவியோட ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுறோம்னா அடுத்து லிங்க் பண்ணுறோம். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் இருக்குது, நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், ஆன்டிபாடி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆன்டிபாடி என்ன பண்ணிடுதுன்னா கரெக்டாக நம்ம ஆட் பண்ண ஆல்ரெடி இருந்த ஆன்டிஜன் இருக்குல்ல, அதில் போய் அட்டாச் ஆகிடுது. ஸோ இது வந்து ப்ரைமரி ஆன்டிபாடி. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இருக்குது இல்லையா, ஸோ இந்த சைடு நான் இது பண்ணுறேன், ஸோ இதிலே பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஆன்டிஜன் இருந்தது நம்ம சாம்பிளில், நம்ம அடுத்த ஆன்டிபாடி கொடுத்தோம். ஃபர்தராக என்ன பண்ணுறோம்னா செகண்டரி ஆன்டிபாடி கொடுக்குறோம். செகண்டரி ஆன்டிபாடி கூட ஒரு என்சைமை அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதுதான் முக்கியமான ப்ராசஸ்ஸு. செகண்டரி ஆன்டிபாடி கொடுக்குறோம், அதை தான் உங்கள் புக்கில் ஆன்டிபாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு என்சைமை லிங்க் பண்ணி அனுப்புகிறோம். அதனால தான் இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்சைம் லிங்க் இம்யூனோசார்பன்ட் ஆசே அப்படின்றது. ஸோ என்சைமை லிங்க் பண்ணி அனுப்புகிறோம். அனுப்பிட்டு நம்ம இது என்ன பண்ணும், இந்த செகண்டரி ஆன்டிபாடி என்ன பண்ணும், இந்த ப்ரைமரி ஆன்டிபாடியோட போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்து வாஷ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து வாஷ் பண்ணிட்டோம்னா ஒருவேளை இந்த டெஸ்ட்டு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம அனுப்பின செகண்டரி ஆன்டிபாடியும் வாஷ் ஆகி வெளியே வந்துடும். இப்போ ஒருவேளை இந்த டெஸ்ட்டு பாசிட்டிவ் இவங்களுக்கு இருக்குன்னா, ஆல்ரெடி ஆன்டிஜன் இருக்குது கீழே இருக்குது, அதோட அந்த ஆன்டிபாடி அட்டாச் ஆகிருக்கு, அதுக்கு மேலே அந்த ஆன்டிபாடி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ 3 விஷயம் இருக்கும், இந்த ஆன்டிஜன் இருக்கும், அந்த ஆன்டிபாடி இருக்கும், நம்ம அடுத்து அட்டாச் பண்ணால் அந்த ஆன்டிபாடியும் இருக்கும், இந்த என்சைமும் இருக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணாலும் இது இருக்கும். ஸோ இது 3 விஷயமும் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்தராக வாஷ் பண்ணிட்டோம், ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கா, எல்லாமே பைண்ட் ஆயிருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த என்சைமை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த என்சைமுக்கு வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணணும். இப்போ என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் ஆட் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு என்சைம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த என்சைமுக்கான சப்ஸ்ட்ரேட்டை ஆட் பண்ணுறோம். என்ன சப்ஸ்ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் அப்படின்ற அந்த சப்ஸ்ட்ரேட்டு. ஸோ the unreacted antibody is washed. ஸோ unreacted antibody வந்து வாஷ் ஆயிடும். சப்ஸ்ட்ரேட் ஆஃப் த என்சைம், அதாவது ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் இஸ் ஆடட் வித் சர்டைன் ரியேஜன்ஸ், அதாவது 4-குளோரோநாப்தால் அதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னு என்ன ஆயிடுதுன்னா என்சைமுக்கான சப்ஸ்ட்ரேட்டை ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகி ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த
த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் ஈல்ட் அ கலர்டு ப்ராடக்ட். அது வந்து ஒரு கலர்டு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அந்த கலர் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆன்டிஜன் இருக்குது அதை பொறுத்து வரும். ஸோ ஒரு கலர்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ கலர் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட், அதாவது எலைசா டெஸ்ட்டு. ஸோ இந்த எலைசா டெஸ்ட்டே 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் எலைசா, இன்னொன்று இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் அண்ட் காம்படிட்டிவ் எலைசா. ஸோ இது எதை பொறுத்துனா நம்ம இந்த ஆட் பண்ணுறோம் இல்லையா ஆன்டிபாடி ஆன்டிஜன், ஸோ இதை மாறும், அந்த இது மட்டும் மாறுறதை பொறுத்து டைப்ஸு. ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து பிசிஆர். ஸோ பிசிஆர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, பிசிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இதை வந்து சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து ஜெராக்ஸ் போடுறது, அதுதான் வந்து பிசிஆர். டிஎன்ஏ காப்பி. இப்போ உங்கள் கையில் நான் ஒரு டிஎன்ஏ கொடுக்குறேன்னா அந்த டிஎன்ஏ எனக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு தாப்பா அப்படின்னு சொன்னோம்னா டிஎன்ஏ காப்பீஸ் கொண்டு வரது. ஸோ அதை தான் வந்து பிசிஆர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ பிசிஆர் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்கன்னா ஆம்ப்ளிஃபிகேஷனை அதிகப்படுத்துறது. ஸோ எதை அதிகப்படுத்துறதுனா டிஎன்ஏ காப்பீஸ். ஸோ ஒரு டிஎன்ஏவை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 10 டிஎன்ஏ கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம பிசிஆர் பண்ணி அவங்க கையில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிசிஆர் டெக்னிக். ஸோ எப்படி டிஎன்ஏ காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு டிஎன்ஏவை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிஎன்ஏ தான் இது, ஓகேவா, இந்த இது அது வந்து 3' 5'. ஸோ இப்படி இருக்கும் இல்லையா, ஸோ இதுதான். இதை வந்து இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஸ்ட்ராண்ட் அப்படியே சுற்றி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இந்த 2 டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டிஎன்ஏவும் என்ன, இப்போ ஒரு டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 2 ஸ்ட்ராண்டும் பைண்ட் ஆகிருக்கு, ரெண்டும் சுற்றி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா பிரிக்கணும், தனித்தனி ஸ்ட்ராண்டாக பிரிக்கணும். இப்போ எப்படி நூல் 2 சுற்றி இருக்கிறதோ அந்த நூலை வந்து தனித்தனி நூலாக பிரிக்கணும். இப்போ 2 நூல் சுற்றி இருந்துச்சுன்னா அது தனித்தனியாக பிரிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது, இந்த 2 ஸ்ட்ராண்டை நம்ம தனித்தனி ஸ்ட்ராண்டாக பிரிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா டீநேச்சுரேஷன். ஸோ டீநேச்சுரேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு இதை தனித்தனியாக பிரிக்கிறது, ஒரு ஹீட் அப்ளை பண்ணி. ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் இருக்கும். ஸோ டீநேச்சுரேஷனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 95 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி டீநேச்சுரேஷன் கொடுக்கும்போது 2 பேரும் சேர்ந்துருந்த ஸ்ட்ராண்ட் வந்து பிரிஞ்சுட்டாங்க, தனித்தனி ஸ்ட்ராண்டாக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராண்டாக வந்துட்டாங்க, இங்கே ஒரு ஸ்ட்ராண்டாக வந்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு தனித்தனி ஸ்ட்ராண்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த ப்ராசஸ்க்கு பேர் அனீலிங் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ இப்போ அந்த அனீலிங் அப்படின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமர் ஆட் பண்ணுவாங்க, ஓகேவா. ப்ரைமர் அண்ட் நியூக்ளியோடைட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரைமர் என்ன பண்ணும்னா அந்த டிஎன்ஏ சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணி விடும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராண்ட் வேணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராண்ட் இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட் டிஎன்ஏவே. ஸோ அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் தேவை, டிஎன்ஏவை ஸ்டார்ட் பண்ணி விடுறது, தொடக்கி விடுறதுக்கு. ஸோ அந்த சிந்தசிஸ் தொடக்கி விடுறதுக்கு தான் யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரைமரை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைமரன் ஒரு சில நியூக்ளியோடைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கூடவே ஒரு என்சைம், அந்த என்சைம் பேர் ரொம்ப முக்கியம், டாக் டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படின்ற என்சைமை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது 3மே ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா ஃபர்தராக என்ன ஆகுது, இப்போ வந்து உங்களுக்கு டேரக்ஷன் காமிச்சிருக்காங்கல்ல ப்ளூ ஆரோ மார்க்கில், ஃபர்தராக அப்படியே அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு கம்ப்ளீட் டிஎன்ஏவாக மாறிடுது. ஸோ ஒரு டைப்பில் நம்மக்கிட்ட ஒரு டிஎன்ஏ கொடுக்குறாங்க, நம்ம ஃபைனலாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், 2 காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன ப்ராசஸ் மூலமாக டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன். ஸோ இது 3 தான் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லா. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர். ஸோ பிசிஆரை எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிளினிக்கல் டயக்னோசிஸில் வந்துட்டு ஏதாவது வைரல் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, பாக்டீரியல் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ வந்து கொரோனா டிசீஸ் இருக்கு இல்லையா, ஸோ கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்குமே இந்த பிசிஆர் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பிசிஆர் தான் வந்து கொரோனா டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வைரல் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, பாக்டீரியல் டிசீஸ் கண்டுபிடிக்கிறது, இல்லை ஜெனட்டிக் டிசீசஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து பிசிஆர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவல்யூஷன்ஸ் அண்ட் ஃபைலோஜெனட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ஒரு பழைய இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நிறைய சாம்பிள்ஸ் கிடைக்குது. இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அனிமல்ஸோட டெட் மெட்டீரியல் அது அழுகுன நிலமையில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து எடுத்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணால் இது எந்த அனிமல் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏவை நம்ம எடுக்கிறோம், அதுதானே பிசிஆர். ஸோ டிஎன்ஏவை அதிகமாக எடுக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஃபொரன்சிக்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த
டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு க்ரைம் நடந்த இடத்துல இப்போ ஏதோ ஒரு க்ரைம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு, இல்லை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கடத்தினவங்களோட ஹேர் கீழே விழுந்திருக்கு, இல்லை அவங்க ரத்தம் லைட்டாக கீழே பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹேரில் வந்து ஒரு சில சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹேரில் வந்து ஒரு டிஎன்ஏ கிடச்சா போதும், அவங்க அந்த ஒரு டிஎன்ஏவை அந்த பிசிஆர் மூலமாக லட்சக்கணக்கான டிஎன்ஏவாக கூட மாற்றி வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ இப்போ ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஹேர் சாம்பிளே போதும். ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹேர் சாம்பிளில் டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிஎன்ஏ ஒன்று கிடச்சாலும் போதும், அவங்க நிறைய மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீன் தெரப்பியில் வந்துட்டு ஒரு சில டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து நம்ம ஹோல் டிஎன்ஏவை தான் மல்டிப்ளை பண்ணணும், ஆம்ப்ளிஃபை பண்ணணும்னு கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட ஃப்ராக்மெண்ட்ஸை கூட நம்ம நிறைய காப்பீஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். பிளெயினாக பிசிஆர்னா காப்பீஸ் டு ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது ஐடென்டிக்கல் காப்பீஸ், நம்ம என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரின் டிஎன்ஏ, ஏதோ ஒரு எக்ஸோஜினஸ் அந்த அனிமலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்துகிட்டு வந்து ஒரு அனிமலில் செலுத்தி ஒரு புது அனிமலை உருவாக்குறது தான் வந்துட்டு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், ஒரு புது வெரைட்டியை உருவாக்குறது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதோட டெஃபினிஷன்: டிரான்ஸ்ஜெனிக் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் foreign DNA into the genome of animals to create a heritable characters. ஒரு புது விதமான ஒரு ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸை கொண்டு வரதுக்காக, அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரின் டிஎன்ஏ கொண்டு வராங்க இல்லையா, அந்த டிஎன்ஏ பேர் தான் டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கோட் இருக்குது. ஸோ அந்த கோட்டுக்கு வந்து கோட்லேருந்து எக் எடுக்கிறாங்க, வேறு ஒரு கோட். ஸோ கோட் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்கள்ட்டேருந்து எக் எடுக்கிறாங்க. இந்த எக்குக்கு வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை யார்கிட்ட இந்த ஃபாரின் டிஎன்ஏ எடுக்கிறாங்க, ஹியூமன்லேருந்து எடுத்துகிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு கோட், இது வந்து கோட் நம்பர் 2. ஸோ இந்த கோட்டில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட் கோட்லேயே வந்து அது நல்லா டெவலப் ஆகிடுது. ஃபர்தராக இதோட குட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து வர்றது எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஜெனிக் கோட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மதர் இருக்கு இல்லையா, அந்த மதரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து மில்க் வந்து வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஹியூமன் ஜீனை வந்து கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ இதான் வந்து இப்படி தான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிசிஸ். இப்போ டிரான்ஸ்ஜெனிசிஸ்னால என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில டைம்ஸ் வந்து நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஏதாச்சும் இதை என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறோம்னா அது அனிமல் டெஸ்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, ஸோ வேக்சின்ஸ் பார்க்குறதுக்கு டாக்ஸிசிட்டி ஏதாவது பாய்சன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணி அதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த உள் இருக்கு இல்லையா, அதோட தோல் இருக்கக்கூடிய அந்த உள் அதிகமாக இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மாற்றுவாங்க. அதே மாதிரி அதிகமாக பால் கொடுக்கக்கூடியதாக மாற்றுவாங்க. அதிகமாக அந்த மீட் இருக்குல்ல, அந்த கறி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியதாக மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஜெனிக்காக மாற்றுறாங்க. இது இந்த பர்பஸ்க்காகவும் மாற்றுவாங்க. அதே மாதிரி ஒரு சில டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்லாம் ஒரு சில ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு தெராபியூட்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபார்மசூட்டிக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு மெடிசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிசிஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் இந்த பார்ட்டில். இதில் என்னென்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் தேர் யூசஸ். ஸோ பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஸோ பயோ அப்படின்னா என்னது, லிவிங் தானே. ஸோ லிவிங் ஆர்கானிசம்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டை தான் வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸு, அது வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்து எடுக்கிறோம். ஸோ அது என்னவா வேணால் இருக்கலாம், ஆன்டிடாக்சின்ஸ், வேக்சின்ஸ், ஹார்மோன்ஸு, ஸோ இது எல்லாமே. ஸோ அப்போ அதோட யூசஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வச்சு நிறையா ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம பார்ட் 1லேயே பார்த்தோம், ஹியூமன் இன்சுலின் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தெராபியூட்டிக் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தெராபியூட்டிக் ப்ரோட்டீன்ஸு. அதே மாதிரி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எதுலன்னா, மவுஸ் இருக்கு இல்லையா, எலி இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதோட ஸ்ப்ளீன் செல்ஸ் எடுத்து அது கூட மைலோமா செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் ஹைப்ரிடைஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிடோமா டெக்னாலஜி மூலமாக
மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய மருத்துவ குணம் உள்ளது. கேன்சர் ட்ரீட் பண்ணுறது கூட இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரீகாமினன்ட் ஹார்மோன், இன்சுலின், ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், அதே மாதிரி ஹியூமன் லாக்டா ஆல்புமின், ஹியூமன் ஆல்ஃபா லாக்டா ஆல்புமின், இதெல்லாமே வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸை வந்து பயோரியாக்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அனிமல்ஸை யூஸ் பண்ணி ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நம்ம டிரான்ஜெனிக் பார்த்தோம், டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணுது, ஆன்டிஜனை எதிர்த்து போராடி அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சொன்னேன் இல்லையா, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அது வந்து கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ட்ரீட் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்பிளான்ட் அப்போ ரிஜெக்ஷன் வரும் இல்லையா, இப்போ ஒருத்தவங்களோட ஆர்கன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் டைமில் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் ப்ரோட்டீன் அதெசிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் டாக்ஸிக்காக இருக்கும், பயோடிகிரேடபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ரேராக தான் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம இம்யூனிட்டிக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ப்ரோட்டீன் அதெசிவ்ஸை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம உடம்புல டெண்டான்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கேவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, பல்லில் இடைவெளி வரும்ல, அதில் இருக்கிற கேவிட்டிஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ப்ரோக்கான போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போன்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் அந்த ப்ரோட்டீன் அதெசிவ்ஸை வந்து நேச்சுரல் ப்ரோட்டீன் அதெசிவ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க.